வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் 2024. எனவே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கி நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நம்மத்தில் டீக்கன் ஆனந்த் இருக்கிறார். அவர் மூலமாக நம்மோடு கூட கர்த்தர் பேசுவார். வி ஆர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் நாம் தேவனுடைய கரங்களில் இருக்கிறோன்னு சொல்கிற வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. விசேஷமாக நம்ம என்ன பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு முக்கியமான வேத பகுதி. பின்னாடி தம்பி பேசும்போது நம்ம கேட்போம். எனவே கர்த்தருடைய வார்த்தையை கையில் வசனம் வேதம் இருக்கணும். எல்லோரும் கையில் வேதம் வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமாக என்னது அந்த பக்கம் எத்தனை நம்ம பார்த்து நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். சரி, எனவே எல்லோரும் கையில் வேதம் வச்சுக்கணும். வேதம் யாருக்கு இல்லையோ கை தூக்கி காமிங்க. பைபிள் அங்கே நிறையா இருக்குது. என்ன நம்ம இங்கே சபைக்கு ஒரு நாள் தான், வாரத்துக்கு ஒரு முறை. எத்தனை நாளைக்கு ஒரு முறை சபைக்கு வர்றீங்க? வாரத்துக்கு ஒரு நாளைக்கும் எத்தனை மணி நேரம் நம்ம சபையில் இருக்கிறோம்? சிலர் 2 மணி நேரம், சிலர் 3 மணி நேரம். மற்ற நேரங்களுக்கு எனக்கு பைபிள் கிடைக்க வாய்ப்பு இல்லை. நேரம் திருக்கி வாசிக்கிறது கஷ்டம், புரியாது. சில வேலைகள் நீங்கள் சொல்கிறது எனக்கு காது கேட்குது. ஸோ என்ன செய்யணும்னு கேட்டால், வேதத்தை சபையில் வரும்பொழுது கையில் பைபிள் எடுத்துக்கணும். அப்போவாச்சும் நம்ம தொடர்ந்து பார்க்கணும் ஆண்டோட வார்த்தையை. அப்புறம் இந்த வசனத்தை கற்றுக்கொள்ள உங்கள் நேரத்தை செலவு பண்ணணும். இது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உள்ள வாழ்கிறதுக்கு பெரிய அற்புதம் கொடுக்கும். அது மாத்திரம் கிடையாது, தேவ ஆலயத்தை வராது தடவை வசனம் சொல்லுது. எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனம் என்ன சொல்லுது? 25. நான் அவரை தம்பியோட நேரத்தை எடுத்துகிட்ருக்கேன், மன்னிக்கணும். சத்தமாக வாசிக்கலாம், எடுத்தோங்க. எபிரேயர் 10:25 பக்கத்தை சொல்லிடுங்க. ஒரு ஆள் எடுக்கும்போது புதிய ஏற்பாட்டில் 307 10வது 25வது வசனம் வாசிங்க. சரி, அதாவது சபை மக்கள், கடவுள் பிள்ளைங்க எங்கெல்லாம் கூடி வந்தாங்களோ அங்கெல்லாம் நம்ம ஓடி வந்துடணும். பக்கம் 307, பேஜ் நம்பர் 307. நியூ டெஸ்டமெண்ட் பிஹைண்ட் பின்னாடி போயிடணும். ஆமாம், சரி. ஆக சபை நமக்கு கடவுள் கொடுத்த பெரிய பாக்கியம். இதை குறித்து உங்களுக்கு பின்னாடி நாட்கள் நம்ம பேசுவோம். இப்போது நம்ம டீக்கன் ஆனந்தை விட்டுருவோம். ஓகேவா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு ஓய்வு நாளின் மாலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை சபையோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் தேவனுக்கு நான் நன்றி ஏறெடுக்கிறேன். நான் கடந்த ஒரு சில மாதங்களாக நாம் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் செய்திகளை கேட்டு வருகிறோம். முதலாவதாக நாம் பார்க்கும்பொழுது எரேமியாவுடைய அழைப்பை குறித்து, அவருடைய ஊழியத்தின் அழைப்பு, தேவன் எவ்வாறு அவரை அழைத்தார், அவர் செய்கின்ற இந்த ஊழியத்திற்கு அவர் சற்றும் தகுதி இல்லை என்று கூற முடியாது. அவர் அந்த ஊழியத்திற்கு ஏற்ற ஒரு குணாதிசயங்களை கொண்ட ஒரு மனிதராக காணப்படாததிலும் கூட தேவன் எரேமியாவை அழைத்ததை நாம் முதல் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். எரேமியாவுடைய தனிப்பட்ட அந்த பண்பு நலன்களை, அவருடைய குணநலன்களை பார்க்கும்பொழுது அவர் ஒரு மிருதுவான, ஒரு எளிமையான, ரொம்ப ஒரு விகாரமான ஒரு ஆள் கிடையாது. மிக ஒரு சாதாரணமான ஒரு எளிமையான ஒரு மனிதர். ஆக அந்த மனிதரை கொண்டு இவ்வளோ பெரிய ஒரு தீர்க்க தரிசனங்களை, மக்களுக்கு குறிப்பாக எதிரான காரியங்களை சொல்வதற்கு தேவன் அவரை எவ்வாறு அழைத்தார் என்று நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்பொழுது 2வது தேவ செய்தி நம்ம எரேமியா 35ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். அன்று தந்தையர் தினமாக இருப்பதால் நம்ம கொஞ்சம் ஜம்ப் பண்ணி 35ஆம் அதிகாரம் நாம் சென்றோம். அங்கு பார்க்கும்பொழுது அங்கு ஒரு குறிப்பான ஒரு நபரை குறித்து நாம் பார்த்தோம். யோனதாப் என்ற ஒரு நபர், அந்த ஒரு தகப்பன் எவ்வாறு தன்னுடைய சந்ததிக்கு தேவனுடைய முழு வழிகாட்டுதலை கொடுத்து, தேவனே அந்த யோனதாபை கம்பேர் பண்ணி, இந்த மக்கள் அந்த யோனதாபுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்தது போல என்னுடைய மக்கள் நீங்கள் என் வார்த்தைக்கு செவி கொடாமற் போனீர்களே என்று சொன்னதை குறித்து அதை குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். கடந்த செய்தியில் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம எரேமியா 7ஆம் அதிகாரத்திலேருந்து நம்ம ஒரு சில காரியங்களை நாம் பார்த்தோம்.
உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள் என்ற தலைப்பிலிருந்து நம்ம ஒரு சில காரியங்களை நாம் பார்த்தோம். கடந்த தேவ செய்தி நீங்கள் வந்திருந்தீங்கன்னு தெரியும். எரேமியா எங்கேருந்து பேசுகிறார் என்றால், தேவனுடைய ஆலயத்தின் முற்றத்திலிருந்து அதை பேசுகிறார். கடந்த தேவ செய்தி அதுதான். தேவ ஆலயத்துக்கு போகிற நாம், இந்த தேவாலயத்துக்கு போவதாலேயே நாம் பரிசுத்தவான்கள் அல்லது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படி என்று நினைப்பவென்றால் நம்முடைய அந்த நினைவானது எவ்வளவு தவறானது என்பதை நம்ம அங்கே பார்த்தோம். அதில் பார்க்கும்பொழுது உங்களுடைய வழிகளை நீங்கள் சீர்படுத்தாவிட்டால் நீங்கள் என்னதான் ஆலயத்துக்கு சென்று தேவனை ஆராதித்தாலும் அதில் ஒரு பயனும் இல்லை என்பதாக நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தோம். இந்த 7ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 18ஆம் அதிகாரம் வரை நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்து வருவோமே என்றால், தேவன் பல்வேறு தீர்க்க தரிசனங்களை இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்து வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த மக்கள் தேவனுக்கு விரோதமாக தேவனுடைய காரியங்களை விட்டு வழி விலகி செல்வதையும் தேவனை முழுமையாக உணராதவர்களாகவும் இருப்பதை இந்த 7ஆம் அதிகாரம் முடிச்சு நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்க என்றால் அந்த 18ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எரேமியா புத்தகமே முழுமையாக தான் சொல்லுது. ஆனால் இந்த காரியங்களை குறித்து தொடர்ந்து அவர் வலியுறுத்தி வருவதை நம்ம பார்க்க முடியும். எரேமியா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த மக்கள் தேவனை முழுமையாக அறியாதவர்களாய் காணப்படுவதை அங்கே அவர் கூறுவதை நம்ம பார்க்க. 8:7 எனக்காக வாசிங்க. எரேமியா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தன் வேலையை அறியும் காலத்தை அறியும் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு அழிவை அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள், தேவனுடைய வேலை வரப்போகிறது என்பதை இந்த இஸ்ரவேல் மக்கள் அறியாதிருக்கிறார்கள் என்பதை அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம அப்படியே தொடர்ந்து நம்ம வாசிப்போம் என்றால் 13:23 நம்மளுக்கு தெரிந்த ஒரு வசனம். என்னதான் நம்ம தீர்க்கதரிசனம் உரித்தாலும் தேவனுடைய வார்த்தை நம்ம மக்களுக்கு போதித்தாலும் கூட நம்முடைய செய்கைகளை யாராவது மாற்றக்கூடுமோ? அதை மாற்ற முடியாத ஒரு காரியம் தேவன் நம்மை ரட்சிக்காவிட்டால் என்பதை குறித்து நம்ம பார்க்கணும். 23 வாசிங்க எனக்காக. 13:23. ஆக இப்படி தொடர்ந்து பல்வேறு காரியங்களை எரேமியா தீர்க்கதரிசி இந்த புத்தகத்தில் கூறுவதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக நம்ம 16ஆம் அதிகாரம் வரும்போது என்ன பார்க்குறோன்னா, அங்கே தேவன் குறிப்பாக அந்த தீர்க்கதரிசியை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறார். நம்ம எல்லோருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் அது. அதை பார்க்கும்பொழுது 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிங்க எனக்காக. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருக்க வேண்டாம் என்றார் என்று சொல்வதை நம்ம இங்கே பார்க்கும்பொழுது தேவன் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து தெளிவாக சொல்கிறார், நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், அதாவது நீ மேரேஜ் பண்ண வேண்டாம். திருமணம் ஏன் செய்யக்கூடாது, அதுக்கு ஒரு காரணம் பின்னாடி இந்த 3ஆம் மற்றும் 4ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்தீங்க என்றால் உங்களுக்கு புரியும். ஏனென்றால் அங்கே பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் எத்தகைய ஒரு வேதனையை, இவர்கள் எவ்வாறு ஒரு கொடுமையை இந்த பாபிலோன் தேசத்தில் அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதை தேவன் முன்னறிந்தவராய் இவருக்கு முன்னுரைக்கிறார். யாருக்கு? எரேமியா தீர்க்கதரிசிக்கு முன்னுரைப்பதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் அந்த 16ஆம் அதிகாரம். ஆக இன்று நம்ம பார்க்கும்பொழுது, இவ்வாறு நம்ம பார்க்கும்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி தேவனால் உந்தப்பட்டவராய் தேவனுடைய வார்த்தையை எப்பொழுதுமே தேவன் என்ன பண்ணுறாருன்னா, எரேமியா தீர்க்கதரிசியை ஒரு வார்த்தையை சொல்லி, நீ மற்றவங்களுக்கு போய் இதை சொல்லு, தேவனுடைய வார்த்தை நீ மற்றவங்களுக்கு சென்று பிரசங்கி என்று சொல்வதைத்தான் நாம் இதுவரைக்கும் பார்க்குறோம். ஆனால் இன்று பார்க்கும்போது இந்த 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது தேவன் எரேமியாவை அவருடைய செய்தியை சொல்ல அனுப்பல, நீ சென்று அங்கு நான் உனக்கு சொல்வதை கேட்க அனுப்புகிறார். இது இங்கே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கணும். எரேமியா தீர்க்கதரிசி இதுவரைக்கும் தேவன் டைரெக்டாக எரேமியா கிட்ட சொல்கிறாரு, எரேமியா மக்களை பார்த்து தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கின்ற இடத்திற்கு நீ சென்று அங்கு என்னுடைய வார்த்தையை நீ என்ன பண்ணுறோம், கேட்கணும். இவ்வளோ நாளாக இவர் டெலிவர் த மெசேஜ். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னா, ரிசீவிங் த மெசேஜ். அது யார்கிட்ட இருந்து பார்க்கும்போது ஒரு குயவனுடைய வீட்டிலிருந்து என்று நம்ம பார்க்கிறோம். ஆக தேவனுடைய காரியங்கள் என்று பார்க்கும்பொழுது தேவன் யாரை கொண்டும் யாருக்கு வேண்டுமானாலும் தேவனுடைய வார்த்தையை
அவருடைய செய்தியை சொல்ல வேண்டும். இங்கே பார்க்கும்பொழுது ஒரு குயவனுடைய வீட்டிலிருந்து அவன் செய்கின்ற காரியங்களிலிருந்து தேவன் தன்னுடைய வார்த்தையை எரேமியாவுக்கு சொல்கிறார். அதை பிறகு எரேமியா வந்து அந்த இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்கிறார். அதுதான் என்னுடைய செர்மன். ஆக இன்று என்னுடைய தலைப்பு பார்க்கும்பொழுது நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். ஆக இதுக்கு முன்னாடி நான் வேறு டைட்டில் கொடுத்தேன். ஆக்சுவலாக குயவன் கையில் உள்ள களிமண் அப்படின்னு கொடுத்தேன். சரி, இனிமே குயவன் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் தான். களிமண் யார் நம்மளுக்கு நல்லா தெரியும், எல்லோரும் இங்கே இருக்கோம். ஸோ நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். இந்த 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எனக்காக வாசிங்கள். உண்டாகிய 6 வாசிங்க பிரதர். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அதுதான் என்னுடைய டைட்டில். நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நாம் எல்லோரும் யாருடைய கரத்தில் இருக்கிறோம்? கர்த்தருடைய தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். அது எந்த நிலையானாலும் சரி, அதுதான் என்னுடைய தேவ வசனம். ஆக இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கும்பொழுது தேவன் எரேமியாவை நோக்கி சொல்கிறார், நீ ஒரு குயவனுடைய வீட்டிற்கு சென்று அங்கு நடக்கிற காரியங்களை நீ பார். அங்கு வந்து நான் என்னுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிப்பேன். ரொம்ப தெளிவாக இருக்கு வசனம். 18:1-6 வாசித்தம் என்றார். ஆக எரேமியா செல்கிறார், ஒரு குயவனுடைய வீட்டிற்கு போகிறாரு. அங்கே குயவன் வந்து ஒரு 3வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். அங்கே அவர் வந்து ஒரு மண்பாண்டம் செய்து கொண்டிருக்கிறார். 4ஆம் வசனம் வாசிங்க தொடர்ந்து. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வைத்தான். போகிறாரு, பார்க்குறாரு, அவர் மண்பாண்டம் செய்கிறாரு, செய்யும்போது உடஞ்சிடுது. ஸோ என்ன பண்ண, அந்த குயவன் வந்து அதை மறுபடியுமாக திருத்தமாய் வேறொரு பாத்திரமாக செய்வதை இங்கே எரேமியா தீர்க்கதரிசிக்கு தேவன் காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். இது அவருக்கு காண்பிக்கப்பட்ட ஒரு காட்சி. ஆனால் செர்மன் எதுன்னு பார்க்கும்போது எந்த செய்தி அவர் சொல்கிறார் பார்க்கும்பொழுது அந்த 6ஆம் வசனத்தை தான் தேவ செய்தியாக அவர் சொல்கிறார் எரேமியா. ஆக இன்றைய நாளிலும் கூட நம்ம இந்த முதல் 6 வசனங்களை நம்ம பார்க்கும்பொழுது இந்த 3 முக்கியமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த வேத வசனம் நம்ம எல்லோருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு வசனமாக இருக்கலாம். பல பேர் நம்ம பல இடங்கள் நம்ம தேவ செய்தி கேட்டிருக்கக்கூடும். பாடலும் நம்ம நிறைய பாடுறோம் இந்த வசனங்களை வைத்து. ஆக இங்கே பார்க்கும்பொழுது 2வது வசனம் நம்ம வாசிக்கிறோம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார் என்று நாம் பார்க்கும்பொழுது முதலாவதாக இன்று 3 கேரக்டர் நமக்கு அப்புறம். முதலாவது ஒரு குயவன் அங்கே காணப்படுகிறார். 2வது அதே 2வது வசனத்தை நம்ம பார்க்குறோம். 3வது வசனத்தில் அவர் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தார். திரிகைன்னு பார்க்கும்பொழுது அந்த வீல் சக்கரத்தை வைத்து வணைந்து கொண்டிருந்தார் என்றும் பார்க்கிறோம். 3வதாக எதை வைத்தனா களிமண்ணை வைத்து வணைந்து கொண்டிருக்கிறார். 3 கதாபாத்திரம் தான், குயவன், அந்த சக்கரம், அந்த களிமண். ஆக முதலாவதாக அந்த குயவனுடைய காரியத்தை குறித்து நாம் பார்க்கும்பொழுது ஒரு மண்பாண்டத்தை செய்ய அந்த குயவன் வந்து தன்னுடைய முழு ஈடுபாட்டையும் தன்னுடைய முழு கரிசனையும் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்துபவராக அந்த குயவன் காணப்படுகிறார். இந்தியாவிலேருந்து வந்த பல பேருக்கு பார்த்துருக்கக்கூடும். நானும் பார்த்ததில்லை. ஆக்சுவலாக நானே நெட்டில் தான் பார்த்தேன் எப்படி செய்கிறாங்கன்னு. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு சிங்கப்பூரியன்ஸுக்கு மேபி அது எப்படி இந்த பாட்டரிலாம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸிபிஷனில் வேணால் பார்க்கலாம். நாங்களாம் போகிறோம் செஷன் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு. அதுக்கு தான் பாட் செய்கிறதுக்காக. ஆக அந்த மண்பாண்டம் செய்யும் பொழுது அந்த மண்பாண்டத்தை வணையும் பொழுது அந்த குயவனுடைய முழு கவனம் எங்கே தான் இருக்குது? அந்த களிமண்ணை சரியான விதத்தில் உருவாக்கக்கூடிய அந்த கவனச்சிதறல் இல்லாமல் இருக்குது. அப்போ தான் அந்த மண்பாண்டம் சரியாக வர முடியும். ஆக அந்த மண்பாண்டமானது பானை ஷேப்லேயோ இல்லை தொட்டி மாதிரியோ இல்லை எந்த ஷேப்பு வரணும்னு யாருக்கு தான் தெரியும்? அந்த குயவனுடைய மனதில் என்ன இருக்குது என்பது அந்த குயவனுக்கு தான் தெரியும். ஆகவே அந்த குயவன் ஒரு நோக்கத்தோடு அந்த ஒரு களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மண்பாண்டத்தை செய்கிறார் என்பதை நம்ம முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், தாவீது சொல்கிறாரு, இந்த குயவன் எவ்வாறு அந்த மண்பாண்டத்தின் அந்த கவனமாக இருக்கிறாரோ அதுபோல் தேவனுடைய நினைவுகள் நம்ம மீது எப்பொழுதுமே அளவுக்கு அதிகமான நினைவு கொண்டவராய் காணப்படுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். நம்ம சங்கீதம் 139 17ஆம் வசனத்தை மட்டும் எனக்காக வாசிங்க. சங்கீதம் 139 17ஆம் வசனம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். 18 வாசிங்க. அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும்போது இன்னமும் அண்டையில் இருக்கிறேன். அங்கே நம்ம பார்க்குறோம், இங்கிலீஷில் பார்க்கும்போது இப்படி இருக்குது, ஹவு ப்ரிஷியஸ் ஆல்சோ ஆர் தை தாட்ஸ். தாட்ஸ்னு இருக்குது. இங்கே வந்து தமிழில் பார்க்கும்போது ஆலோசனைகள்னு இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது 3 விதமான வெர்ஷன்லையும் பார்த்தா தாட்ஸ்னு இருக்குது. அதாவது நினைவுகள், தேவன் நம்மை நோக்கி நினைக்கின்ற அந்த ஒரு நினைவு. தேவன் நம்மோடு எப்பொழுதுமே நம்மை நினைத்து கொண்டிருக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். அப்போ அவருடைய நினைவுகளை நாம் எண்ண போனால், அதான் 18 நம்ம வாசிக்கிறோம், அவைகளை நான் எண்ண போனால் அவை மணலை பார்க்கிலும் அதிகமாம். If I should count them, they are more in numbers than the sand. நான் அதை எண்ண போனால் அது மணலை பார்க்கிலும் மிகவும் அதிகமாய் காணப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆக அந்த குயவன் எவ்வாறு அந்த மண்பாண்டத்தின் மீது முழு கவனத்தை செலுத்தி அது எந்த விதமான ஒரு பாத்திரமாக வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அதை உருவாக்குவதற்காக அவர் தன்னுடைய முழு உழைப்பையும் கொடுக்கிறார், முழு கவனத்தையும் சொல்லிக்கிறார், அதன் நினைவாகவே காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவன் அதே மாதிரி தான் காணப்படுகிறார். அந்த குயவன் எவ்வாறு அந்த மண்பாண்டத்திற்கான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது முழு கவனத்தையும் செலுத்துகிறாரோ அதே போல் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மீது எப்பொழுதுமே கருசனை கொண்ட தேவனாக காணப்படுகிறார் என்பதை நாம் இந்த காரியத்தில் காணப்படுது. ஆக தேவன் ஒரு குயவனாக இங்கு சித்தரிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே மிகவும் நல்லவராகவே காணப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக அவ்வாறாக அந்த குயவன் அந்த மண்பாண்டத்தை செய்யும் பொழுது அந்த சக்கரத்தில் கீழே வீல் ஒன்று ரொட்டேட் ஆகும், மேலே ஒரு மண்பாண்டத்தை வணையும் பொழுது பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாகவே கை வச்சுருக்கோம். ஒரு சில இடத்துல ப்ரெஷர் கொடுப்பார், ஒரு சில இடத்துல தட்டுவார், அப்போ தான் அந்த ஷேப் உருவாகும். அது அப்படியே சும்மாவே அந்த பானையை நம்ம ஒன்றுமே தட்டாமல் அப்படியே ஒரு ஃப்ளாட்டாகவே வச்சுருந்தா அது ஒரு ஷேப் கிடைக்காது. நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த ஒரு உருவம் கிடைக்க வாய்ப்பில்லை. ஆகவே தேவன் தன்னுடைய முழு வல்லமையை பயன்படுத்தி நம்ம எந்தெந்த இடத்தில் நம்ம தட்டினமோ அந்தந்த இடத்தில் நம்மை தட்டி உட்கார வைத்து ஒரு ஷேப்பாக நம்மை உருவாக்க முயற்சி செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குயவனுடைய எரேமியாவுக்கு காண்பிக்கப்படுகின்ற ஒரு காட்சியாக நாம் இதை பார்க்கிறோம். நீ ஒரு குயவனுடைய இப்போ காட்சி கிடையாது, ஆக்சுவலாக உண்மையான சம்பவம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், பல வேளைகளில் அந்த களிமண் வந்து இந்த குயவனை பார்த்து கேட்க முடியாது, நீ ஏன் என்ன இப்படி ரவுண்டாக வரைஞ்சா, நீ எதுக்கு என்ன தொட்டியாக பண்ண, நல்லா ஒரு பெரிய எக்ஸிபிஷனில் வைக்கிற ஒரு ஷேப்பாக என்ன பண்ண வேண்டியது தானே. அந்த பிஸ்னஸ்லாம் அங்கே கிடையாது, அப்படிலாம் யாரும் கேட்க முடியாது. ஆனால் நம்ம பல வேலை கேட்குறோம், ஏன் ஆண்டவரே என்னை இப்படி மாற்றினீங்க, ஏன் எனக்கு இந்த ஒரு வேலை, ஏன் வந்து மற்றவங்க எல்லாருக்கும் இப்படி இருக்குது, என்னுடைய சூழ்நிலை இப்படி காணப்படுகிறது. நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவர்களோடு ஒப்பிட்டு நாம் தேவனை பல வேளைகளில் பரீட்சை பார்க்கிற பிள்ளைகளாக அல்லது கேள்வி கேட்கிறவர்கள் நாம் காணப்படுறோம். பல வேளையில் ஒரு சில வசனம் நம்ம வாசிப்போம், ஆனால் தேவனை பார்த்து கேள்வி கேட்பதற்கு நமக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கான்னு பார்க்கும்பொழுது முழுமையாக நாம் தகுதியற்றவர்களாக நாம் காணப்படுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 64:8 எனக்காக வாசிங்க. 64:8. ஐசாயா சாப்டர் 64 verse 8. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று நாம் பார்க்கிறோம். நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். யார் சொல்கிறா? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் கூட நம்ம ஒரு சில வசனங்கள் பவுல் சொல்கிறார் இங்கே தெளிவாக, அந்த மக்களை பார்த்து சொல்கிறாரு. ரோமர் அதிகாரம் 9 வசனம் 20-21. ரோமன்ஸ் சாப்டர் 9 verses 20 and 21.
நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? 21 வாசிக்கிறோம். மிதியிட்ட ஒரே களிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? இந்த வசனத்தை போதவர் நமக்கு பல நேரங்களில் பிரசங்கம் வைத்திருக்கிறார். நம்ம 20 பார்க்குறோம், மனுஷனை தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி வணைந்தா என்று கேட்க முடியுமா என்று நம்ம பவுல் அந்த மக்களை பார்த்து சொல்வதை நம்ம இங்கே பார்க்குறோம். ஆக இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கும்பொழுது, அந்த 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பார்க்கும்பொழுது, நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். ஆக நம்ம இப்போ அந்த குயவனுடைய கேரக்டரை நம்ம பார்த்தோம். அந்த குயவன் எத்தகைய ஒரு பண்பை கொண்டிருக்கிறார், அவர் என்ன விதமான காரியத்தை செய்கிறார், அந்த மண்பாண்டத்தை உருவாக்குவதற்கு அவர் எப்படிப்பட்ட ஒரு சித்தம் கொண்டவராக, ஒரு விருப்பம் கொண்டவராக அவர் காணப்படுகிறார். அவருடைய நினைவுகள் எவ்வாறு அந்த மண்பாண்டத்தின் மேல் எப்படி அதை உருவாக்க முடியும் என்று காணப்பட்டதோ, அதே போல் நம்முடைய தேவன் நம்முடைய நினைவாகவே காணப்படுகிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். அங்கே 2வது நம்ம பார்க்குறோம், அந்த 2ஆம் வசனத்தில், இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான் என்று நம்ம பார்க்குறோம். ஆக அந்த திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான் பார்க்கும்பொழுது, அந்த வீல், அந்த சக்கரம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி பானை செய்கிறாங்க, இல்லை அந்த பாட்டரி எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு. அந்த வீலோட ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா, அந்த எவ்வளோ ஸ்பீடில் சுற்றணும், எந்த ஸ்பீடில் சுற்றணுன்றது யார் கண்ட்ரோலில் இருக்குது? எல்லாமே அந்த குயவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. வீலை எந்த டைமில் அதிகமான வேகத்தில் சுற்றணும், எந்த நேரத்தில் சுத்தோட ஸ்டாப் பண்ணணும், ஏன்னா அதை எல்லாத்தையும் மேக் பண்ணிட்டு ஓப்பனிங் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணணும் அதை. ஸோ இவ்வாறு அந்த சக்கரமானது என்னதுன்னா, அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சில காரியங்களை அதை காண்பிப்பதாக காணப்படுகிறது. எல்லா வேலையிலும் நம்முடைய வாழ்க்கை ஒரே சீராக அப்படியே நான் பர்ஃபெக்டாக ஒரே ஸ்பீட்லேயே போகுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது அது முடியாத காரியம் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும், ஒவ்வொரு சூழல்களையும், ஒவ்வொரு சோதனைகளையும் அந்த வீல் நமக்கு சித்தரிக்கிறதாக காணப்படுகிறது. அங்கே தமிழில் பார்க்கும்போது திரிகைன்னு இருக்காங்க. ஆக இந்த திரிகைன்றது, அந்த வீல், அந்த சக்கரமானது யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு பார்க்கும்பொழுது அது அந்த குயவனுக்குடைய அந்த முழுமையான ஒரு கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை யாருடைய கரத்தில், யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? முழுமையாக தேவனுடைய கரங்களில் காணப்படுவதாக நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் பல வேளைகளில் நம்ம பார்க்கும்போது நம் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளோ சோதனைகளோ நேரிடும் பொழுது நாம் தேவனை நோக்கி முறுமுறுக்கிற பிள்ளைகளாக, எவ்வாறு அந்த பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு எதிராக பல்வேறு முறுமுறுப்புகளை மேற்கொண்டார்களோ, அத்தகைய சூழலில் தான் நம்ம பல வேளையில் காணப்படுகிறோம். ஆனால் தேவன் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இத்தகைய சூழல்களை, இத்தகைய சோதனைகளை அனுமதிக்கிறார் என்று பார்க்கும்பொழுது, அது நம்மை புரிந்து கொள்வதற்கான ஒரு கருவியாக தேவன் பயன்படுத்துகிறார் என்பதுதான் உண்மையான காரியம். ஒரே ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிப்போம். உபாகமம் எனக்காக வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் மற்றும் 3ஆம் வசனத்தை எனக்காக வாசிங்க. 2 மட்டும் வாசிங்க. 8:2. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். டியூட்ரோனாமி சாப்டர் 8:2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. இங்கே பார்க்கும்பொழுது ஒரு முக்கியமான அந்த ஒரு வார்த்தை என்னன்னு பார்க்கும்பொழுது, தேவனுடைய அந்த சோதனைகள், அந்த வழிநடத்துதல் எதற்காகன்னு பார்க்கும்பொழுது அந்த வசனத்தை தெளிவாக இருக்குது. உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு, அதாவது நம்முடைய இருதயத்தில் இருப்பதை நாம் அறியும்படிக்கு தேவன் என்ன பண்ணுறார்? நம்மை ஒரு விதமான சூழல்களுக்குள்ளாக நம்மை வழிநடத்துகிறார். அப்படி தேவன் வழிநடத்தும் போது தான் அந்த இஸ்ரவேல் மக்களுடைய உண்மை குணம் யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். இஸ்ரவேல் மக்கள் இவர்களை முறுமுறுப்பார், இல்லை இஸ்ரவேல் மக்கள் நிச்சயமாக இவருக்கு தேவனுக்கு விரோதமாக தான் போக போகிறாங்கன்றது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். ஆனால் அந்த மக்களுக்கு தெரியுமா? மக்கள் என்ன நினச்சிருப்பாங்க? இப்போ இத்தகைய ஒரு கடினமான சூழல் வரலன்னா நாங்கள் எப்பயுமே தேவனோடு தான் இருக்கோம்,
நாங்கள் எப்பயுமே தேவனை எப்படி வர்ஷிப் பண்ணுவோம் தெரியுமா? எங்களை மாதிரி யார் தெரியுமா தேவனை பண்ண முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நேரத்தில் நம்ம அப்படி தான் காணப்படுறோம். உங்களையும் என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத போது அப்படியே நல்ல நலமாக போகும்பொழுது நாம் தேவனை அந்தளவுக்கு எதுவும் எதிர்த்தோ இல்லது மற்ற காரியங்களோ தேவனுக்கு விரோதமாகவோ நான் எதுவும் செய்வது கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளோ அல்லது சரியான வாழ்க்கை பாதையில் நேராக போகும்போது ஒரு சில தடங்கல்களோ இல்லை நம்முடைய எதிர்பார்ப்புகளோ பூர்த்தி ஆகாத போது அப்போ தான் நம்முடைய சுயரூபம் வெளியே வருது. அப்போ தான் நான் உண்மையான யார் என்பதை நமக்கு நம்மளே நம்மளை அறியாமல் காமிக்கிறோம். அதுதான் இங்கே பார்க்கும்பொழுது உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் இவ்வாறாக வழிநடத்தினேன் என்று நம்ம பார்க்குறோம். ஆக அதே தான் இங்கே பார்க்கும்பொழுது குயவன் கரத்தில் இருக்கிற காரியத்தை பார்க்கும்பொழுது அந்த குயவன் அதை வணையும் பொழுது அந்த மண்பாண்டமானது அந்த குயவன் வணைவிற்கு ஏற்ற மாதிரி அந்த குயவன் எங்கெங்கெல்லாம் அழுத்தம் கொடுக்குறாரோ அதற்கேற்ற மாதிரி அது வணைந்து கொடுக்காத பட்சத்தை அது என்ன பண்ணுது? அது சரியாக உருவாக்கப்படாத ஒரு காரியமாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இரண்டாவது காரியம் அந்த திரிகை என்று நம்ம பார்த்தோம். அதாவது அந்த குயவன் பயன்படுத்துகிற அந்த சக்கரம் என்பதை நம்ம பார்த்தோம். ஆக அதனுடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சூழல்களையும் ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழல்களையும் அது சித்தரிக்கிறதாக காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக தான் முக்கியமான பாயிண்ட். மூன்றாவதாக யார்? ரிமைனிங் ஒரு கேரக்டர் தான் இருக்குது, அதுதான் களிமண். இப்போ அந்த களிமண்ணை குறித்து தான் மெயினாக நம்ம இன்றைக்கி செர்மன் இருக்குது முழுமையாக நம்ம பார்க்கும்போது. ஆக இந்த குயவன் எதை வணைகிறார்? களிமண்ணை வைத்து தான் அந்த மண்பாண்டம் செய்கிறாரு. அந்த சக்கரை சுற்றுறதும் குயவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த களிமண்ணை உருவாக்குவதும் யார் கையில் இருக்குது? அந்த குயவனுடைய முழு கருத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த களிமண்ணாக காணப்படுகிற நாம் எவ்வாறு காணப்படுகிறோம் என்பது தான் என்னுடைய கேள்வி. அதுதான் என்னுடைய பார்க்கும்பொழுது நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். ஆக நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம் என்று பார்க்கும் முதலாவதாக பார்க்கும்பொழுது நம்ம எல்லோரும் களிமண் என்றால் இந்த களிமண்ணுக்கு ஏதாவது ஒரு வேல்யூவோ அல்லது ஒரு மதிப்போ ஏதாவது காணப்படுது. அந்த உலகத்தில் பார்க்கும்பொழுது சுத்தமாக மதிப்பு விலை மதிப்பில்லாத ஒரு எது காரியம்னு பார்த்தா அது களிமண் தான். ஏன்னா அது எங்கே பார்த்தாலும் கிடைக்குது. எது ரொம்ப ரேராக கிடைக்குதோ அதுதான் விலை மதிப்பு அதிகமாக காணப்படுது இந்த உலகத்தில். பொண்ணோ இல்லை வைரமோ ஏன் விலை மதிப்புனா அது ரொம்ப கம்மியாக. களிமண் தான் தடிக்க விழுந்தாலே களிமண் தானே. ஆக இந்த களிமண்ணுக்கு ஏதாவது ஒரு அந்தஸ்தோ அல்லது மதிப்புகளோ இந்த சமுதாயம் கொடுக்காது. ஆனால் அந்த விலை மதிப்பில்லாத ஒரு களிமண்ணை விலையேற பெற்ற பொருளாக யாரால் மாற்ற முடியும் பார்க்கும்பொழுது அது அந்த குயவனால். ஆக நாம் களிமண்ணால் நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கும்பொழுது தேவன் நம்மை விலை மதிப்பில்லாத ஒரு காரியத்தை விலையேற பெற்ற ஒரு பொருளாக மாற்ற முடியுமா என்றால் நிச்சயமாக தேவன் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் அந்த களிமண் என்ன பண்ணோம்? தேவன் எந்தெந்த காரியத்துக்கு உட்படுத்துகிறாரோ அந்த டெஸ்ட்டெல்லாம் பாஸ் பண்ணோம். ஒரு சில சோதனைகள் வரும்போது சோதனைகளை கடந்து முயற்சி போகணும். சோதனை வரத்துக்கு முன்னாடியே நான் உடைந்த மண்பாண்டமாயிட்டேன்னா பாஸ் பண்ண முடியாது. நம்ம பின்னாடி அதை பார்க்குறோம். ஆக இங்கே பார்க்கும்போது முதலாவதாக பார்க்கும்பொழுது அந்த களிமண் முழுமையாக ஒரு விலை மதிப்பு இல்லாத காரியமாக உலகத்து மக்களால் மதிக்கப்படாத ஒரு காரியமாக அது காணப்படுகிறது. அதுதான் உங்களுடைய என்னுடைய உண்மையான நிலை இந்த உலகத்தில். தேவன் நம்மை தொட்டாலே ஒழிய, தேவனுடைய கரம் நம்மை தொட்டாலே ஒழிய நம்ம எல்லோருமே ஆக்சுவலாக களிமண் தான். தேவன் நம்மை தொட்டால் மட்டுமே தான் நான் என்ன பண்ண முடியும்? ஒரு விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாக நாம் மாற்றப்பட முடியும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இரண்டாவதாக பார்க்கும்பொழுது இந்த மண்பாண்டம் அவர் வணையும் பொழுது பார்க்கும்போது இந்த குயவன் அது அப்படி சக்கரத்தில் சுற்றும்போது தானாக அப்படியே அந்த ஷேப்லாம் வந்துடாது. இரண்டு காரியங்கள். ஒன்று முக்கியமாக பார்க்கும்பொழுது அந்த மண்பாண்டம் வணையத்துக்கு அந்த எக்ஸ்டர்னல் என்ன அந்த சூழ்நிலை, சரியான ஈரப்பதம், சரியான காற்று, மற்ற காரியங்களும் இருக்குது. ஆகவே நீங்களும் நானும் கூட தேவனுக்குள்ளாக நாம் வரும்பொழுது இந்த உலகத்தில் நடக்கின்ற அந்த வெளிப்புறமான காரியங்களை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். அதை சந்திக்காமல் ஒருவன் தேவனுக்குள்ளாக சென்று விட முடியும், இல்லை நான் தனிமையாக இருந்து நான் எல்லாத்தையும் என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது யாருமே அப்படி பண்ண முடியாது. ஒரு சில பேர் நம்ம சொல்லலாம், எல்லாமே நானே தான் பண்ணேன், எனக்கு யாருமே உதவி செய்யலை, நான் மட்டும்தான் பண்ண தெரியுமா? அப்படி யாருமே சொல்லவே முடியாது. ஏன்னா தேவன் ஒருவர் கூட இருந்து எல்லோரும் தூக்கி விடுகிற தேவனாக இருந்தால் தான் நாம் எல்லோருமே வளரும். நம்ம தனிமையாக இருந்திருக்கக்கூடும்,
ஆனால் எல்லாமே தனிமையாக பண்ணியிருப்போமானா முடியாது. அதை இங்கிலீஷில் ஒரு கோட் சொல்கிறாங்க, நோ மேன் இன் ஐலேண்ட், நோ மேன் லிவ்ஸ் அன்டு ஹிம்செல்ஃப். யாருமே ஒரு தனி தீவில் கிடையாது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும். எல்லாருமே யாரோட ஒத்து வாழறோம்? உலகத்தோடு சேர்ந்து தான் இருக்கும். நம்ம யாருமே தனியாக போய்ட்டுலாம் ஒரு கடலில் உட்காந்துன்னு வாழ முடியாது. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற மதத்தினராக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு உலகத்தோடு அந்த சமுதாயத்தோடு சேர்ந்து வாழ்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்படும். ஆகவே அந்த களிமண்ணாய் காணப்படுகிற நாம் இந்த உலகத்தில் நடக்கின்ற காரியங்களை மீறி தேவனுக்காக செய்யும்பொழுது தான் நாம் ஒரு நல்ல பாத்திரமாக மாற முடியும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இங்கே பார்க்குறோம், 4ஆம் வசனம் எனக்காக வாசிங்க, 18:4. எரேமியா 18:4. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக அணைந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு முக்கியமான காரியம் நம்ம பார்க்கணும். 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி, நம்ம வாழ்க்கையில் எழுவது இயல்பு தான். இங்கே பார்க்குறோம், வணையிறது யார்? குயவன். முதலே சொன்னபோது அவரோட ஃபுல் ஃபோக்கஸ் இதில் தான் இருக்குது, அந்த மண்பாண்டம் மேலே தான் இருக்குது. அவர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோலும் பண்ணுறார். அந்த சக்கரத்தை பார்த்தோம், அந்த எந்த ஸ்பீடில் ஓடணும் எல்லாமே யார் தான் பண்ணுறா? அந்த குயவன் தான் பண்ணுறார். ஆனாலும் கூட அங்கே என்ன நம்ம வாசிக்கிறோம், வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று என்று நம்ம பார்க்கிறோம். பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கை கூட அப்படி தான் காணப்படுது. நாம் தேவனுடைய கருத்துக்குள்ளாக தான் இருக்கிறோம், தேவன் நம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக ஒரு வழிநடத்தை கொண்டு தான் இருக்கிறார். ஆனாலும் கூட நாம் தேவனை விட்டு தூரமாய் காணப்படுகிற பிள்ளைகளாக, இந்த கெட்டுப்போன ஒரு மண்பாண்டங்களைப் போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் சீர்கெட்ட வழியில் உள்ள பிள்ளைகளாக நாம் பல வேளைகளில் நாம் காணப்படுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். அது என்னோடய தனிப்பட்ட சொந்த காரணங்களாக இருக்கலாம். ஆக என்னுடைய சிறு வயது முதலே நான் வளர்ந்த விதமாக இருக்கலாம். இந்த செர்மன் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் ஒரு சில காரியங்கள் பார்க்கும்பொழுது ஒவ்வொருவருடைய ஒரு செயல்பாடுகளும் அது எதனுடைய பிரதிபலிப்பாக காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்கன்னா, அதை ஒரு மனிதன் அந்த சிறு வயது முதல்லேருந்தே அவன் வளர்கின்ற அந்த ஒரு சூழலை பொறுத்து அவன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும், அவனுடைய ஆக்ஷன் ரியாக்ஷன், செய்கைகள், எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே எதை குறித்து அமைதான்? அவன் வளர்ந்த சூழல்களை பொறுத்தும் மற்ற காரியங்களை பொறுத்து தான் அமைது என்று நம்ம பார்க்கிறோம். ஆக நாம் தேவனுடைய கையில் வணையப்பட்டிருக்கின்ற ஒரு மண்பாண்டமாக இருந்த போதிலும் கூட நாம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுது வேதம். இங்கே என்ன பார்க்குது, குயவன் வணைந்து கொண்டிருக்கிற மண்பாண்டம் அவன் கையிலே, அவர் கையிலே கெட்டு போயிடுச்சு. ஆனால் நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம், அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்பொழுது தேவன் எரேமியாவுக்கு ஏன் இந்த காரியத்தை சொல்கிறார் பார்க்கும்பொழுது அதில் ஒரு ரீசன் இருக்குது. இங்கே பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் மக்கள், இது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் செர்மன்ஸில், இஸ்ரவேல் மக்கள் 2 தேசமாக பிரிக்கப்பட்டு பல்வேறு ராஜாக்களால் ஆளப்பட்டு கடைசியில் அந்த சிதேக்கியா ராஜா வருவதற்கு முன்பாக இஸ்ரவேல் தேசம் ஆல்ரெடி சிறைப்பட்டு போயிடுச்சு சீரிய ராஜாங்கத்தால் 100 வருடத்துக்கு முன்பே. இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் வருடத்தில் இந்த யூதாவும் சிறைப்பட்டு கொண்டு போக போகுது. எதுக்கு? பாபிலோனுக்கு. இப்போ சிதேக்கியா ராஜாவின் ஆட்சி காலத்தில் இந்த நேபுகாத்நேச்சர் சிறை பிடிச்சிட்டார். இப்போ யூதா மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, நம்ம முடிஞ்சது நம்ம கதை, நம்ம பாபிலோனுக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மக்கள் எல்லாம் ஒரே அங்கலாய்ப்பாக இருக்காங்க. அப்போ எங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சோ, அப்போ இனிமேல் எங்களுக்கு மீட்க ஒரு வழி இல்லை, ஆக எங்களுடைய எதிர்காலம் எல்லாமே முழுமையாக பறி போயிடுச்சு போல் அப்படின்ற நினைவுகள் கொண்ட மக்களாக தான் அவர் காணப்படுறாங்க. யார்? இந்த யூதா மக்கள். ஆக இப்போ சொல்கிறாரு, இஸ்ரவேல் மக்களே, யூதா மக்களே, நீங்கள் என்னுடைய கரத்தில் நீங்கள் ஒரு கெட்டுப்போன ஒரு மண்பாண்டமாய் காணப்பட்ட போதிலும் கூட, 4ஆம் வசனத்தை நம்ம முழுமையாக வாசித்தோம்னா, அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அந்த காட்சியை காமித்த பிறகு 6ஆம் வசனத்தை தேவன் சொல்கிறாரு, அந்த குயவன் அந்த பாத்திரத்திற்கு செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம்.
அந்த குயவன் எவ்வாறு அந்த உடைந்த மண்பாண்டத்தை உடைந்தாலும் அதை எடுத்து திருத்தி வேறே பாண்டமாக செய்கிறாரோ, அதே போல் நீங்கள் என்னை விட்டு வழி விலகி இந்த ஒரு எதிரிகள் கையில் நீங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனாலும் கூட உங்களை என்னால் மீட்க முடியாதோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் அங்கே வருது. அங்கே 6ஆம் வசனம் நம்ம தெளிவாக வாசிக்கிறோம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்பதை நம்ம அங்கே பார்க்குறோம். ஆக இங்கே 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். முதலாவது குயவனை குறித்து பார்த்தோம், இரண்டாவது அந்த சக்கரத்தை குறித்து பார்த்தோம், மூன்றாவது அந்த களிமண் குறித்து நம்ம பார்த்தோம். பல வேளையில் நான் சொன்னது போல் அந்த களிமண்ணானது தேவனுடைய அந்த ஒரு தொடுதலுக்கு, தேவனுடைய வேலைப்பாட்டுக்கு தன்னை முழுமையாக ஒப்படைக்காத வரை அந்த களிமண் எதற்காக இருக்கிறதுன்னு அதுக்கே தெரியாது. நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய முழுமையான ஒரு பொட்டென்ஷியல், நமக்குள்ளே இருக்கிற முழுமையான வல்லமையை எப்போ தான் உணர முடியும்னா, நாம் நம்மை தேவனிடத்தில் அவருடைய ஆட்கொள்ளுதலுக்கு உட்படுத்தும் பொழுது தான் நாம் எதற்காக இந்த உலகத்தில் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நான் இங்கே பார்க்குறோம். ஆக தேவனுடைய தொடுதல் நம்முடைய வாழ்க்கை இல்லாத பட்சத்தில் நான் எல்லாமே செய்கிறேன், ஆனால் என்னை தேவனுக்காக நான் விட்டு கொடுக்கல, இல்லை தேவனுடைய கிரியைக்கு ஏற்றவாறு என்னை நான் அந்த களிமண் வணைந்து கொடுக்காத பிறகு நான் என்னை ஈல்ட் பண்ணல, என்னுடைய வாழ்க்கையை நான் அவருக்கு ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் அது எண்ட் ஆஃப் த நம்முடைய வாழ்க்கை முடிவில் தான் தெரியும் நம்ம செய்த எல்லா காரியங்களும் மாயை என்பதை நாம் புரிந்து. காலையில் போதவரும் பல காரியங்கள் சொன்னார் அதை பற்றி. ஆக இங்கே பார்க்கும்பொழுது சாலமோன் சொல்கிறார், பிரசங்கியில் எழுதும்பொழுது எல்லாவற்றையும் அனுபவித்த ஒரு மனிதன் சொல்கிற ஒரு 2 வசனத்தை நம்ம படிப்போமே. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. பிரசங்கி 2, பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11. விளக்கவில்லை. அதாவது அங்கே பார்க்குறோம், நான் செய்த எல்லாவற்றினாலும், அதாவது என்னுடைய சொந்த முயற்சியால் செய்த எல்லாவற்றினாலும் என்னுடைய மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அது ஒன்று தான் எனக்கு கிடைச்ச பிரயோஜனம் இந்த வேர்ல்டில். தொடர்ந்து படிங்க 11. என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்ன பார்க்குறோம். இந்த எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. ஆங்கில வெர்ஷனில் பார்க்கும்போது ஒரு வெர்ஷனில் என்ன பண்ணுறோன்னா சேசிங் ஆஃப்டர் த ஏர். இது ஒரு பிரபலமான ஃப்ரேஸாக யூஸ் பண்ணுவாங்க பல காரியங்களில். மீட்டிங்ஸில் ஒன்று சொல்லுவாங்க, ஏய் டோன்ட் சேஸ் ஆஃப்டர் த ஏர்லா அப்படி சொல்லிட்டு. இப்போ சேசிங் ஆஃப்டர் த விண்ட் இல்லை சேசிங் ஆஃப்டர் த ஏர் அப்படின்னா என்னென்னா, காற்றை நம்ம தொடர்ந்து அதாவது அதை பின்பற்றி போய் எதாவது பிடிக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே என்ன சொல்கிறார் சாலமோன்? அதான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த எல்லா காரியங்களும் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? நான் அதை தமிழில் பார்க்கும்போது டிரான்ஸ்லேஷன் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது இருக்குது. ஆங்கிலத்தில் பார்க்கும்பொழுது இட்ஸ் ஆல் இன் வேனிட்டி அண்ட் வெக்ஸேஷன் ஆஃப் ஸ்பிரிட்னு இருக்குது, சேசிங் ஆஃப்டர் த விண்டுன்னு இருக்குது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த குயவன் செய்கின்ற அந்த மண்பாண்டமாக அந்த களிமண்ணாய் காணப்படுகிற நாம் தேவனுடைய கரங்களில் நாம் நம்மை அர்ப்பணிக்காத பட்சத்தில், அவருடைய வணைதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் மண்பாண்டம் கெட்டுப்போவதற்கான வாய்ப்புகள் அநேகம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அப்படி கெட்டுப்பட்ட மண்பாண்டையை தேவன் அப்படியே விட்டு விட்டாரா? அதுதான் இங்கே கேள்வி. ஆக தேவன் அதை விடாத தேவனாய் காணப்படுகிறார். அதுதான் இங்கே பார்க்கிறோம், நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். இப்போ இந்த பாட்ரி ஃபீல்டு நம்ம போனோம்னா, இந்த மண்பாண்டம் செய்கிற இடம் இல்லை ஊரில் கன்ஃபார்மாக இந்த பானை செய்கிற இடம் அந்த அதுமாரி இடத்துக்கு போனோம்னா உடைந்த பானையில் எங்கே போடுவாங்க? தூக்கி ஒரு பெரிய மண் மேடாக இருக்கும். அது மட்டும் நான் பார்த்துக்கிறேன், செய்கிறத பார்க்கல. ஆனால் அது வெரி மேடு மேடாக இருக்கும். எங்கள் நாங்கள் கிராமத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த உடஞ்ச பானைலாம் அப்படியே ஒரு மூட்டையாக இருக்கும், ஒரு மேடாக அந்த இடத்துல மட்டும். அது எதுக்காவது யூஸ் ஆனால் எதுவும் இல்லை.
அதுதான் வந்து குயவனுடைய நிலம்னு சொல்கிறாங்க. அது இப்போ புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது அதில் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் இருக்குது. இந்த குயவனுடைய நிலத்தை குறித்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம அதை பார்த்துட்டு இங்கே வரும். ஒன்றே ஒரு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம். நம்மளுக்கும் தெரிந்த ஒரு பகுதி. யூதாஸ் காரியத்து இயேசுக்கு என்ன பண்ணார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 27 நம்ம பார்க்குறோம். முதல் வசனம் வாசி, 3ஆம் வசனம் வாசிங்க எனக்காக. மனஸ்தாபப்பட்டு வெள்ளிக்காசை திரும்ப கொண்டு வந்து, இங்கே நம்ம பார்க்கணும். இந்த ஹிஸ்ட்ரி எல்லாருக்கும் தெரியும். என்னாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காரியத்தை அந்த பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்களோடு சேர்ந்து 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கிறேன் என்று என்ன பண்ணிட்டாரு, அவங்க வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டார். வராரு, வந்துட்டு இதுவும் பண்ணிடுறாரு. என்ன பண்ணுறாரு, காட்டியும் கொடுத்துட்றாரு. யாரை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை. இப்போ மனஸ்தாபப்படுறார். இது மாதிரி ஒரு ஆண்டவரை காட்டி கொடுத்தேன். தொடர்ந்து 4ஆம் வசனம் வாசிங்க எனக்காக. இப்போ வந்து இவர் மனஸ்தாபப்படுறாரு. ரிப்பன்டன்ஸ் மூலமாக அவர் போயிட்டு மனஸ்தாபப்பட்டு, நான் ஒரு குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், ஆகவே பாவம் செய்துன்னு அவங்ககிட்ட போய் அறிக்கையிடுறார். யார்கிட்ட, அந்த மூப்பர்கள்கிட்ட. அவங்க ஒன்றும் அதை கண்டுக்கவே இல்லை. இப்போ அதனால் எங்களுக்கு என்ன, அது ஊன்பாடு, இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி சொல்கிறாங்க. ஆக அது முடிந்த பிறகு என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது 5ஆம் வசனத்தில் பார்க்கணும். யூதாஸ் வந்து அந்த காசை வீசி எறிந்துட்டு என்ன பண்ணுறாரு, நான்று கொண்டு இறந்தார் என்று நம்ம பார்க்குறோம். 5ஆம் வசனத்தில் அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான் என்று நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து 6ஆம் வசனத்தில் வாக்கு வைக்கும்போது 6-7 வாசிங்க எனக்காக. பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக இங்கே ஒரு முக்கியமான காரியம் என்ன பார்க்கும்பொழுது, இந்த யூதாஸ் காரியத்தை நான்று கொண்டு இறந்ததை நம்ம பார்க்குறோம். 30 வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்துட்டு அவர் செத்துறார். அதன் பிறகு அந்த பிரதான ஆசிரியர்கள் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து, ஓகே இந்த 30 வெள்ளிக்காசு இருக்குது, இதை என்ன பண்ணலாம், காணிக்கை பெட்டியில் போட முடியாது, ஏன்னா இது வந்து பிளட் மணி, ஆங்கிலத்தை பார்க்க பிளட் மணின்னு இருக்குது, இரத்த கிரயம், அந்த ரத்தம் தான் முக்கியம். அது எதனுடைய இரத்த கிரயம்னு பார்க்கும்பொழுது 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். என்ன ரத்தம் அது, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடு. அந்த கிரயம் எதனால் வந்தது, அந்த குற்றமில்லாத இரத்தத்தினால் வந்த கிரயம் தான் அந்த 30 வெள்ளிக்காசு இரத்த கிரயம். அந்த குற்றமில்லாத ரத்தம் யார், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலைக்கிரயமாக கொண்ட காசு தான். அதை நம்ம பார்க்கிறோம். ஆக இங்கே நம்ம பார்க்கும்பொழுது பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து அதை இரத்த கிரயமானதால் காணிக்கப்பட்டில் போடலாகாது என்று சொல்லி அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்காக, இந்த குயவனுடைய நிலம் பார்க்கும்போது அந்த நாட்களில் பார்க்கும்போது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்பொழுது, அது இந்த ஃபாரினர்ஸ், அதை இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து வந்த மக்களை வந்து அவங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அவங்கள அடக்கம் பண்ணுவதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த நிலம் தான் எது, அந்த குயவனுடைய நிலம். அந்த குயவனுடைய நிலத்துக்கு ஏதாவது ஒரு யூசேஜோ இல்லை அது ஒரு விலையேற பெற்ற இடமோ பார்த்தா எதுவுமே கிடையாது. அந்த குயவனுடைய நிலத்தில் முழுமையாக காணப்படுவது எதுனா அந்த உடைந்த மண்மேடுகளும் அந்த மண்பாண்டங்களும் மற்ற விதமான யூஸ்லெஸ் பார்ட்ஸ் தான். ஆக அந்த யூஸ்லெஸ் பார்ட்ஸை விலை மதிப்பில்லாத, யாருமே மதிக்காத ஒரு விலை கிரயம் கொடுத்து வாங்கினது யாருன்னு பார்க்கும்பொழுது அது இங்கே பார்க்குறோம். என்னன்னு பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் அந்த குயவனுடைய நிலம் வாங்கப்பட்டது என்று நாம் பார்க்குறோம். ஆகவே நாமும் கூட பல வேளைகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்திருக்கக்கூடும், நான் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன், இல்லை என்னுடைய வாழ்க்கையில் வந்து நாம் தேவனை வந்து பல வேளைகள் நாம் மறந்தவனாக, அவருக்கு விரோதமான காரியங்களை செய்தவனாக நான் காணப்படுகிறேன். ஆக நான் வந்து ஒரு உடைந்த மண்பாண்டமாக நான் காணப்படுகிறேன். இந்த உடைந்த மண்பாண்டத்தை தூக்கி போட்டாங்க, ஆக எனக்கு இதுக்கப்புறம் ஏதாவது வாழ்க்கை இருக்கா, இல்லை என்னுடைய எதிர்காலம் இதுக்கப்புறம் நிச்சயமாக செழிக்க முடியுமா அப்படின்ற கேள்விகள் வந்து ஒவ்வொரு முறையும் பல வேளைகள் நம்முடைய வாழ்க்கையில் எழுவது உண்டு. என்னுடைய எதிர்காலமே ஒரு கேள்வியாக இருக்கே,
நான் ஆண்டவருக்குள்ளேயும் முழுமையாக இல்லை, ஆண்டவர் விட்டு வெளியும் இல்லை. நான் ஒரு கால் அங்கே இருக்கேன், மற்ற 2 கால் வெளியே இருக்கேன். என்னுடைய வாழ்க்கை எந்த நிலையில் போகும் என்று நமக்குள்ளாக ஒரு விதமான சந்தேகங்களோ அல்லது மன துக்கங்களோ இருந்தால், தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிற காரியம் இதுதான். அந்த விலையேற பெற்ற அந்த குயவனுடைய இரத்தத்தை தேவன் தன்னுடைய விலைக்கிரயத்தினால், அந்த குற்றமில்லாத இரத்தத்தினால் அவர் உங்களையும் என்னையும், நாம் உடைந்த மட்பாண்டமாக இருந்தாலும் கூட உங்களையும் என்னையும் தேவன் விலைக்கிரயமாக வாங்கி இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை பெற்ற பிள்ளைகளை நம்ம இந்த காணப்பட வேண்டும். அதுதான் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அங்கே தேவன் காண்பிக்கிற ஒரு காரியம் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக நம்ம பார்க்கணும். ஆகவே இந்த குயவனுடைய நிலம் என்று பார்க்கும் பொழுது நாம் இதை இங்கே பார்த்த வண்ணமாய் அந்த நிலம் பாட்டர்ஸ் ஃபீல்ட் சொல்கிறாங்க. அதாவது அந்த குயவன் உடைந்த மண்பாண்டங்கள் போட்டு, சரி அந்த உடைதல் எப்போ தெரியும்? அப்போ சரி ஒரு மண்பாண்டம் நல்ல மண்பாண்டமா அல்லது உண்மையிலே அது சக்ஸஸ் ஆச்சான்னு எப்படி தெரியும் பார்க்கும்பொழுது, அந்த மண்பாண்டம் செய்த உடனே ஒரு ஷேப் வந்துடும். வந்ததுக்கப்புறம் அதை எங்கே காமிப்பாங்க? நெருப்பு சூளையில் வச்சு அதை ஹீட் பண்ணி அது ஒரு வெப்பம் அதன் பிறகு தான் அது தெரியும் அந்த மண்பாண்டம் உண்மையிலேயே அது ஓகே கடைக்கு அனுப்பலாமா இல்லை உடச்சி அப்படிக்கா ஓரமாக வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பல வேளைகளில் ஆரம்ப காலத்தில் அந்த குயவன் செய்கிற போல் அந்த மண்பாண்டம் செய்யும் பொழுது ஒரு ஷேப் வந்துடும். ஆனால் அந்த சூளைக்குள்ளாக அந்த வெப்பத்திற்குள்ளாக வைக்கும்பொழுது நாம் உண்மையிலேயே அப்படியே சஸ்டெயின் பண்ணுறோமா, நாம் அப்படியே நிலைத்து நிற்கிறோமா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. அந்த மண்பாண்டம் உடைவதற்கான பல காரியங்கள் இருக்குது. ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கும்பொழுது அந்த மண்ணை உருவாக்குற அந்த குயவன் அந்த மண்பாண்டத்தை ஒரு சில அந்த ஈரப்பதத்தை சரியான விதத்தில் அவர் பதப்படுத்தி உருவாக்கணும். ஒன்று. இரண்டாவது பார்க்கும்பொழுது அந்த களிமண்ணில் அங்கே இங்கே ஒரு சில கற்கள் வச்சுங்களேன். நம்ம இப்போ வீடு கட்டும்போது பார்த்திங்கன்னா இப்போ கலக்குவாங்க, மண் ஜல்லி எல்லாம் போட்டு. அதில் பார்க்கும்போது ஃபைனல் ஃபினிஷிங் டச்சுக்கு மட்டும் என்ன பண்ணாங்க, ஒன்லி சிமெண்ட்டு மற்றும் மண் மட்டும்தான். அங்கே பார்க்கும்போது அந்த மண் என்ன பண்ண நல்லா சலித்து அந்த ஸ்மூத் அந்த மணலையும் ப்ளஸ் சிமெண்ட்டையும் மட்டும் தான் பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடு இந்த சர்ஃபேஸ் வரும். இல்லைன்னா உங்களுக்கு அங்கங்கே என்ன பண்ணுவோம் இதுவாக தெரியும் லம்ஸ். அங்கே எங்கேயும் பார்க்கும்பொழுது அந்த தேவன் நம்மை வணைகிறவராக காணப்படுகிறார். தேவன் நம் மீது அதிக விருப்பம் கொண்டவராக காணப்படுகிறார். நம் மீது முழுமையான கவனத்தை கொடுத்து வணைகிறாக ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஆனால் அதே வேளையில் நாம் நம்மிடத்தில் இருக்கிற அல்லது நம்முடைய காரியங்கள் நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்பொழுது அவர் வணைதலுக்கு ஏற்றவாறு நாம் அர்ப்பணிக்கிறோமா என்பது ஒரு கேள்வி. அப்படியே அர்ப்பணித்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளில் அந்த அக்கினி சூளையில் போடும் பொழுது அந்த பானை உண்மையிலேயே அந்த சூடை கொண்டு தாங்கி வெளியே வருதா, இல்லை அது கிராக் ஆகிட்டு ஏதாவது உடைப்படுதா அப்படின்ற காரியங்களை நம்ம இங்கே பார்க்கணும். ஆக 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். முதலாவது பார்க்கும்போது இந்த குயவனை குறித்து பார்த்தோம், அது நம்முடைய தேவனாய் காணப்படுகிறார். இரண்டாவது நம்ம இந்த சக்கரத்தை திரிகையை குறித்து பார்த்தோம், அது நம்முடைய வாழ்க்கை நடக்கின்ற சந்தர்ப்ப சூழல்களை எல்லோருடைய வாழ்க்கையிலும் அது காணப்படும். மூன்றாவது நம்ம பார்க்கும்போது நாம் நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது, அந்த களிமண்ணாக இருக்கிற நாம் எவ்வாறாக காணப்படுகிறோம். முதலாவது நம்ம பார்த்தோம், அது நம்ம விலை மதிப்பில்லாத ஒரு காரியம். இந்த களிமண்ணுக்கு ஏதாவது ஒரு மதிப்பு இருக்கானா எதுவுமே கிடையாது என்று நம்ம பார்த்தோம். அது எப்போ விலையேற பெற்ற பாத்திரமாக மாற்றப்படுது என்று பார்க்கும்போது தேவனுடைய அந்த ஒரு தொடுதல் காணப்படும் பொழுது நாம் விலையில்லாத நாம் விலையேற பெற்ற பாத்திரமாக நாம் மாற்றப்படுகிறோம். அவ்வாறு மாற்றப்பட்டு நாம் தேவனுடைய கரத்தில் இருந்தாலும் கூட நாம் உடைவதற்கான வாய்ப்புகள் ஏராளம். அப்படி உடைந்த பாத்திரமாக நாம் காணப்பட்டால் அதையும் தேவன் திருத்தம் செய்ய வல்லவராக காணப்படுகிறார். அப்படி திருத்தம் பண்ணாமல் தூக்கி போட்டாலும் அந்த குயவனுடைய நிலத்தையும் தேவன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தால் வாங்கினதை நம்ம பார்த்தோம். ஆகவே நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எந்த சூழலில் இருந்தாலும் எந்த விதமான காரியங்களை நாம் தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்திருந்தாலும் கூட நாம் தேவனை நோக்கி வரும்பொழுது தேவன் நம்மை கைவிடாத தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் ஒருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம், சூழல்கள் இருக்கலாம். நம்முடைய எதிர்காலத்தில் குறித்ததான பெரிய கேள்விகள் நமக்குள்ளே இருக்கலாம். என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ, தேவனுடைய கரத்தில் தான் நான் இருக்கிறேன், தேவனுக்குள்ளாக தான் நான் காணப்படுவது போல் தெரியுது, ஆனாலும் ஒழுங்காக தெரியல அப்படின்ற டவுட்டு நமக்கு காணப்படும் பல வேளையில். ஆனால் தேவன் நம்மை பார்த்து கூடுகிற காரியம், நீங்களும் நானும் தேவனுடைய கரத்தில் காணப்படுகிறோம். தேவன் நம்மை
தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் நம்மை வாங்கியிருக்கிறார். ஆகவே அவர் நம்மை உருவாக்க வல்லவராக இருக்கிறார். நாம் எத்தகைய ஒரு நிலையில் இருந்தாலும் தேவன் நம்மை விட்டு கொடுக்காத தேவனாய், கைவிடாத தேவனாய், நம்மை கரம் பிடித்து நடத்துகின்ற தேவனாய் காணப்படுகிறார். ஆக இந்த ஒரு நிச்சயத்தோடு கூட நாம் நம்முடைய வாழ்க்கையை நம் தேவனுக்குள்ளாக எதிர்நோக்கும்போது தேவன் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமீன்.